ஹலோ டெக்கீஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடை பற்றி பார்க்க போகிறோம். இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா வெப்சைட்டு அண்டு அப்ளிகேஷன் இது மாதிரி எல்லாமே டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அதே மாதிரி பேசிக் ப்ரோக்ராமிங்கெல்லாம் இதில் ஈஸியாக ரன் பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சி, ஜாவா, லினக்ஸ் இந்த மாதிரி எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட பேசிக் ப்ரோக்ராம் எல்லாமே ஈஸியாக ரன் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து கூகுள்லேயே ஃப்ரீயாக கிடைக்குது. விஷுவல் ஸ்டுடியோ கோடை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது, அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கூகுள் குரோம் பண்ணிக்கோங்க. கூகுள் குரோம் போய்ட்டு விஎஸ் கோடுன்னு டைப் பண்ணுங்கள். ஓகேவா? விஎஸ் கோட் டைப் பண்ணோடனே கீழே பார்த்தீங்கன்னா code.visualstudio.comனு ஒரு லிங்க் வரும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேவா? அதில் வந்து டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்னு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணால் நீங்கள் என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மேக், விண்டோஸ், லினக்ஸ். ஓகேவா? மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்லோட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. விண்டோஸ், லினக்ஸ், மேக்ஸ்னு. விண்டோஸில் 7, 8, 10, லினக்ஸில் டிபைன், நிபண்டோ, ரெட் ஹாட் எக்ஸட்ரா கொடுத்துருப்பாங்க. மேக் ஓஎஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து விண்டோஸ் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நீங்கள் என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து இந்த விண்டோஸ் பட்டனை கிளிக் பண்ண போகிறேன். பார்த்தீங்களா, நான் கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அது கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சா. நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கனால அதை தான் நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஓகேவா? பார்த்தீங்களா, நான் டவுன்லோட் பண்ணதே இங்கே இருக்குது பார்த்தீங்களா, விஎஸ் கோட் யூசர் செட்டப்னு. இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட அப்டேட் எல்லாம் பார்க்கலாம். ஏப்ரல் 2021 வந்து லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட் அட்ரஸ் த செக்யூரிட்டி இஷ்யூஸ். கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்டேட் புதுசாக பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. இம்ப்ரூவ்ட் ஹேவர் ஃபீட்பேக், ஹெல்ப் யூ குயிக்லி அண்ட் ஃபைண்ட் கிளிக்கபிள் எடிட்டர் ஆக்ஷன், டெர்மினல் ப்ரொஃபைல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், டிபக்கர் இன்லைன் வேல்யூஸ் மாதிரி நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து எக்ஸ்டென்ஷன் என்ன இருக்குன்னு பார்ப்போம். எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்களா நிறைய கொடுத்துருக்காங்க. ஃபோர்ட் ஸ்டாப்பு, பைத்தான், C++. இந்த சாஃப்ட்வேர் வந்து எல்லா லாங்குவேஜுக்கும் சப்போர்ட் பண்ண சொன்னேன்ல முன்னாடியே. இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணோடனே அந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே போயிட்டு எக்ஸ்டென்ஷன் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணால் நீங்கள் அங்கேயே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் சாஃப்ட்வேர்க்குள்ளே. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ரிசர்ச் கூட பற்றி இப்போ நீங்கள் ஏதாச்சும் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க்கு தரேன். நீங்கள் வந்து இதை பற்றி படிக்கணுன்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் படிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நான் இது டவுன்லோட் பண்ணது இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஓகேவா? அதுக்கு வந்து நம்ம டவுன்லோட் பண்ணது எங்கே இருக்குன்னா, உள்ளே போய்ட்டு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, விஎஸ் கோட் யூசர் செட்டப்னு. அது டபுள் கிளிக் பண்ணால் இன்ஸ்டால் ஆகும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கிறதுனால படிங்க. பார்த்தீங்கன்னா அக்செப்ட் த அக்ரிமெண்ட், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். லொக்கேஷன், உங்களுக்கு இந்த லொக்கேஷன் ஓகேனா ஓகே, இல்லைன்னா நீங்கள் எந்த உங்களுக்கு வேறு லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகும்னா நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதை கொடுத்துடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் திரும்ப நெக்ஸ்ட்டு பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ வந்து டெஸ்க்டாப் ஐக்கான் வேணுன்னா டெஸ்க்டாப் ஐக்கான் வச்சுக்கோங்க, மற்றபடி எதுவும் இல்லை. ஓகேவா? உங்களுக்கு ஐக்கான் வேணுன்னா கிளிக் பண்ணுங்கள், ஐக்கான் வேணுன்னா வேணாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஒரு
50 செகண்ட்ஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா லான்ச் விசுவல் ஸ்டுடியோ கோடுக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். இப்போது ஃபினிஷ் பட்டன் கிளிக் பண்ண உடனே ஓப்பன் ஆகிடும். ஓகேவா, இன்ஸ்டால் பண்ணோட விசுவல் ஸ்டுடியோ கோடோட இன்டர்ஃபேஸ். ஓகேவா, இதுதான் வெல்கம் பேஜ். இது வந்து ரிலீஸ் நோட். இதோட வந்து இந்த சாஃப்ட்வேரோட வெர்ஷன். ஓகேவா, அந்த வெப்சைட்டில் பார்த்ததை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து இதுதான் சொன்னல எக்ஸ்டென்ஷன். உங்களுக்கு என்ன எக்ஸ்டென்ஷன்ஸ் வேணுமோ இங்கே சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, C++, C சாஃப்ட்வேர் எல்லாமே எங்கே இருக்குது. இங்கே சர்ச் பண்ண வரும். பைத்தான் சர்ச் பண்ணிங்கன்னா பைத்தான் வரும். ஓகே, பார்த்தீங்களா, உங்களுக்கு என்ன எக்ஸ்டென்ஷன் வேணுமோ அதை எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஃபோல்டர். நம்ம வந்து டிஸ்கில் வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்குவோம். ரைட் கிளிக் பண்ணி நீ கொடுத்தீங்கன்னா ஃபோல்டர் நம்ம வந்து வெப். ஓகேவா, இப்போ நம்ம இந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிட்டோம். புதுசாக ரீஸ்டார்ட் ஆகி விசுவல் ஸ்டுடியோ கோட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, இது வந்து கிராஃபிக்ஸ் புதுசாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, எனி லாங்குவேஜ், கஸ்டம் லுக்கு, பிக் தீம். உங்களுக்கு என்ன தீம் வேணும் பிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எப்படி லைட்டாக வேணுமா இல்லை டார்க்காக வேணுமானு வச்சுக்கலாம். நமக்கு வந்து டார்க் வச்சுக்கலாம். ஓகேவா, இதுதான் நம்ம கிரியேட் பண்ண ஃபோல்டரு. இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம எல்லா ப்ரோக்ராமும் பண்ணோம். ஓகேவா, இது வந்து ஒரு புது ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த ஃபைல் நம்ம இதுதான் ஒரு ஃபைல் நம்ம இங்கேயே ஒரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சாம்பிள் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுவோம். sample.html. ஓகேவா, HTML கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா, HTML வந்து இப்போ பேசிக் ப்ரோக்ராம் ஒன்று சிம்பிளாக ஒன்று போடுவோம். பார்த்தீங்களா, ஆஜிட்டுக்குரிய டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா HTMLோட ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம் வந்து டிஃபால்ட்டு வந்துடும். ஓகேவா, இதுதான் ஒரு HTMLோட ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம். இந்த பாடிக்குள்ளே தான் நம்ம அந்த எல்லாமே எக்ஸிட் பண்ணுவோம். ஓகேவா, வந்து வெல்கம் ப்ளசன்ட் கோடெக்ஸ். இப்போ வந்து சேவ் பண்ணுவோம். ஆட்டோ சேவ். உங்கள் வந்து ஃபைல் போனீங்கன்னா ஆட்டோ சேவ் ஆப்ஷன் இருக்கும் கீழே, அதே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஆட்டோ சேவ்னா நீங்கள் சேவ் பண்ண தேவையில்ல, அதே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஓகேவா, இப்போ வந்து இது எப்படி ரன் பண்ணுன்னா இங்கே நம்ம வந்து சேவ் பண்ண ஃபைலுக்குள்ளே போய் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கும் பார்த்தீங்களா, அதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் குரோம். நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா வந்துச்சு பார்த்தீங்களா, வெல்கம் ப்ளசன்ட் கோடெக்ஸ்னு. நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணுறீங்களோ அதை ரன் பண்ணிக்கலாம். இங்கே தான் ரன் பண்ணல, எங்கேயே நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ரன் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் டீபக்கிங் இருக்கும் பார்த்தீங்களா, அது கொடுத்துட்டு குரோம் கொடுத்தீங்கன்னா போய்ட்டு ரன் பண்ணலாம். இங்கே வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, ஸ்டாப் பண்ணியாச்சு. அது மாதிரி sample.webpage இது மாதிரி HTMLக்கு வந்து .html சேவ் பண்ணோம். அது மாதிரி நிறைய லாங்குவேஜ் இருக்குது. இப்போது HTMLக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் கிரியேட்டர்னு சிம்பிள் இருக்கும் பார்த்தீங்கன்னா, HTMLக்கு வந்து இப்படி காட்டும். ஃபைல் பார்த்தீங்களா, சிஎஸ்க்கு வந்து ஹேஷ்டேக்னு காட்டுது பார்த்தீங்களா. ஓகே, அடுத்தது ஜாவா ஸ்கிரிப்டுக்கு வந்து ஜேஎஸ்ன்னு காட்டுதா. அடுத்தது .java பார்த்தீங்களா எப்படி காட்டுதுன்னு. அடுத்தது பைத்தான் சேவ் பண்ணும்போது பைத்தான் மாதிரி சிம்பிள் காட்டும். ஓகேவா, இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபைல் எக்ஸ்டென்ஷன் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி சிம்பிள் காட்டும். ஓகேவா,
பைதான் ஃபைல் பார்த்தீங்களா அங்கே காட்டுதா? உங்க கீழே பார்த்தீங்கன்னா பைதான் ஷோ பண்ணோடனே அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லுது. ஓகேவா? உங்களுக்கு பைதான் வேணுன்னா இங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு தேவையில்ல. ஓகேவா? அது மாதிரி எழுதி கொடுத்தீங்கன்னா கண்ட்ரோல் கண்ட்ரோல் ஒய் இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ல. கண்ட்ரோல் இசட்னா ஆண்டு தர்றது, ரீடு தரனா கண்ட்ரோல் ஒய். ஓகே, இதோட ஃபீச்சர்ஸ் வந்து நிறையா இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்டென்ஷன் வேணுன்னா இதில் சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏதாச்சும் டவுட்டுன்னா கமெண்ட் செக்ஷனில் ரிப்ளை பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? இதை பற்றி இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போயிட்டு அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸை அவங்களே நல்லா தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஈஸியாக இன்ஸ்டால் பண்ண முடிச்சாச்சு. இனிமேல் நம்ம வந்து வெப் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு வெப் டெவலப்மெண்ட் வந்து எப்படி கற்றுக்கிறது டுட்டோரியலையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. சாம்பிள் கோடை வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காட்டியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.